விவாதத்திற்கு செல்லும் கருத்தை அமல்படுத்தி விடலாம். அரங்கத்தில் திரு இதயத்துல்லா காங்கிரஸிலிருந்து வணக்கம். நாம் அரங்கத்திலேருந்தே முதல்ல தொடங்கிடுவோம். தயாராக இருக்காரு இதயத்துல்லா அவர்கள். ஐயா, மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதா, அதில் மாற்று கருத்து இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமும் கூட. ஒரு குழு அமைக்கப்படுகிறது, அடுத்தடுத்த கட்டமாக விவாதங்கள் நடக்கிறது, தொடர்ந்து யார் யார் என்னென்னு செய்யப்படுது, யார் என்னென்ற கோரிக்கைகள் கேட்கப்படுகிறதுலாம் சொல்லிட்டு இருக்கிறதுல தொடர்ந்து போன முறை ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கும் கூட்டுக்குழு தலைவருக்கும் சின்ன பிரச்சனை, சலசலப்பு, ஒரு பெரிய முடிவெடுக்க முடியல. இந்த முறையும் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஜனநாயகத்திற்கு எதிராக குரல் எழுப்பி நடத்த விடாமல் செய்கிறாங்க. எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு, இவங்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கூட்டுக்குழுனா என்ன அர்த்தம்? கூட்டுக்குழுனா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியிலும் ஒன்றிணைக்கு பேர் தான் கூட்டுக்குழு. ரைட்டு. ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி. கூட்டுக்குழுவில் ஆளுங்கட்சி மட்டும் இருந்து எதிர்கட்சி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா, அதாவது அவங்களுக்கு ஆதரவு இல்லை எதிராக உள்ள, அதாவது ஆதரவாக உள்ளவங்களை வச்சுக்கிட்டு எதிராக உள்ள எதிர்கட்சிகளை பூரா வெளியே அனுப்பிச்சிட்டா அதுக்கு பேர் எப்படி கூட்டுக்குழு ஆகும்? இப்போ அடிப்படையிலேயே பிரச்சனை வெளியே அனுப்புவதற்கான முகாந்திரத்தை இவங்க தான் பண்றாங்க கேட்கறது. அப்போ கூட்டுக்குழு இல்லைன்னு சொல்லணும். அதாவது இன்னைக்கு கூட்டுக்குழு இல்லை, அடுத்த முறை வச்சுக்கலாம்னு சொல்லணும். இதைத்தான் எதிர்கட்சியும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பல்லாயிரம் பக்கங்களை பற்றி பேசணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாளைக்கு கூட்டம்னு சொல்லிடுறீங்க, அஜெண்டா ஒன்று சொல்கிறீங்க. இவங்க இரவு நைட்டில் வந்து சேர்றாங்க, எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வெளியில் வர்றாங்க. நம்ம ஊர் அப்துல்லாவாக இருக்கட்டும், ஆராசாவாக இருக்கட்டும், எல்லாருமே வெளி ஊர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. நைட்டு மிட் நைட்டில் அஜெண்டாவை மாற்றுறீங்க. அஜெண்டாவை மாற்றினா அவங்களால எப்படி ரெடி பண்ண முடியும்? பல்லாயிரம் பக்கங்களை படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்டுமே படிக்க வேண்டிய சப்ஜெக்டு. அப்போ நீங்கள் எவ்வளவு மோசமான ஒரு முன் யோசனையோட இந்த குலைச்சோட இந்த ஆட்டத்தை குலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தோல்வி வந்துட்டா என்ன செய்வாங்க? ஆட்டத்தை குலைப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. என்ன எதிர்பார்த்தது நடக்கலை? நாங்கள் மெஜாரிட்டி இல்லை, இப்போ வந்து மைனாரிட்டி அரசு. இப்போ மைனாரிட்டி அரசை வந்து மெஜாரிட்டி அரசு மாதிரி காமிக்கணும்னு சொன்னால் ஆட்டத்தை கலைக்கணும். அப்போ 21 பேரில் 10 பேர் எதுக்குறாங்க. இந்த 10 பேரை தூக்கி போட்டிங்கன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன? கூட்டுக்குழு எப்படி இருக்கும்? பாராளுமன்ற ஜனநாயகம் எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் கூட்டுக்குழுனாவே எல்லா கட்சியும் உட்காந்து பேசணும். இன்றைக்கி முடியல, நாளைக்கு பேசு, ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இப்போ என்ன கேட்குறாங்க எதிர்கட்சி? இதற்கு நேரம் கொடுக்கணும். இது ஒரு சென்சிட்டிவ்ஸ் வக்கு போர்டு. சார், அவங்க பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இருக்காங்க காஷ்மீர்லேருந்து, ஜம்மு காஷ்மீர், அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கும் நாங்கள் ஓகே வாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து செவி மடுக்கிறோம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு. ஆனால் இதை தள்ளி போடணுன்ற ஒரே அஜெண்டாவில் தான் அவங்க செயல்படுறாங்க. நான் கேட்குறது 24ஆம் தேதி 25ஆம் தேதி நடக்கிறத 30ஆம் தேதி நடக்கிறதுக்கு பேர் தள்ளி போடுறதா? யோசிக்க வேணாமா? இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களுக்கு இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் பல கலவரங்களுக்கு பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்துறாங்க. கல்கத்தாவில் இங்கே சுதந்திர தின விழா நடக்கும்போது நவகாலியில் என்ன நடந்துச்சு? அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை மகாத்மா காந்தி தன் உயிரை கொடுத்து மீட்டார். அன்னைக்கு மட்டும் அவர் உயிரை கொடுக்கலைன்னா இன்றைக்கு அந்த கலவரங்கள் அன்னைக்கு தொடர்ந்து இருக்கும். அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு முஸ்லீம் கொன்றார்னு ஒரு பொய்யை சொன்னாங்க, கொன்றவர் இது வந்து சுன்னத்து பண்ண வச்சாங்க, எல்லாமே பண்ணி அப்படி கொண்டு போனாங்க. அது இல்லை, அந்த கலவரத்தை முந்தி தூண்டுறதுக்கு மகாத்மா காந்தியை கொண்டது முஸ்லீம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டாங்க. நல்ல வேலை மவுண்ட் பேட்டன் பிரபு நம்ம இந்தியாக்காரர், அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு? கிடையாது, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அல்லது இந்துன்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அது மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்தியா முழுக்கும் பாஜக முன்னோர்கள் எதிர்பார்த்த கலவரம் இந்தியா முழுக்க நடந்திருக்கும். நல்ல வேலை உயிரை கொடுத்து இன்னைக்கு இந்தியாவில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உருவாக்கி இந்த நாடு இத்தனை ஆண்டுகள் ஒற்றுமையாக வரும்பொழுது கடந்த 10-11 ஆண்டுகளாக இன்னைக்கு முஸ்லீம் விரோத ஒரு நிலைப்போக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி. இதே பிஜேபி திரு வாஜ்பாய் தலைமையில் நடந்துச்சு.
ரைட் லீடர் இன் ராங் பார்ட்டின்னு அழைக்கப்பட்டாலும் கூட, அவரும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை எடுத்தாலும் கூட, இவ்வளவு மோசமா மாட்டுக்கறியில் அடிக்கிறது, அதே மாதிரி லவ் ஜிஹாதுங்கிற பேரில் முஸ்லீம்களை அடிக்கிறது, கருவாபு சிங் பேரில் வந்து முஸ்லீம்கள் அடிக்கிறது, சர்ச்சுகளில் உடைக்கிறது, நன்கு அது அங்கே இருக்கக்கூடிய பாதிரி பெண்களுக்கு வந்து அவமானப்படுத்துறது மத்திய பிரதேசம் ரயில்வே ஸ்டேஷன் நடந்துச்சு. இப்படியெல்லாம் இவர்கள் வந்து கலவரங்கள், பல கலவரங்களுக்கு மக்கா மசூதி கலவரம் இவங்க தான் காரணம், ஹைதராபாத் மசூதி காரணம், எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது யார் ஆட்சியில் அப்படின்ற கேள்விதான் வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இடிச்சது யாரு, கொலை பண்ணது யாரு, என்ன கேள்வி இது? அப்ப இந்த புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. பாபர் மசூதி இடிச்சது யாரு, இடிக்க போனது யாரு? அதுல பிரதமர் மோடி, இன்னைக்கு பிரதமர் மோடி, முன்னாள் துணை பிரதமர் அத்வானி அன்றைக்கு பதவியில் இல்லாம ரதத்தில் ஏறி எதுக்கு போனாங்க? அங்கே ராமர் கோயில் கட்டணும், எப்படி ஒரு மசூதிக்கு மேலே எப்படி கட்ட முடியும்? அப்போ இடிச்சு தானே ஆகணும். அப்போ இடித்தது யாரு? இன்னைக்கு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சில நீதிமன்றங்கள் உண்மைத்தன்மை இல்லை அந்த படத்தில், அப்போ பாபர் மசூதினே ஒன்று இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்தியா முழுக்கும் பல கலவரங்களை உருவாக்கி சகோதரமாக இந்துவும் முஸ்லீமும் சகோதரர். நான் கேட்குறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், நான் உள்பட, நாங்கள் என்ன ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தோமா? வக்ஃபு சட்ட திருத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அன்அக்கவுண்டடா இருக்கு, சம்டைம்ஸ் அன்டாக்குமெண்டடா இருக்கு. இது எல்லாம் ஒரு சீரிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி. அதுதான் நான் வர்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முன்னாள் இந்துக்கள், அவங்க வேற யாரும் இல்லை, முன்னாள் சகோதரர்கள் தான். அப்ப நீங்க இந்த முஸ்லீம் விரோதத்தை கொண்டு வந்து நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க, சரி, இன்னும் தொடர்ந்து ஏன் அந்த தாக்குதல் உங்கள்கிட்ட இருக்குது? ரைட். இப்போ நீங்க வக்ஃப் சட்டம், வக்ஃப் சட்டம்ங்கிறது என்ன? ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாளில் ஈட்டிய ஒரு பொருளில் இருந்து பொது பணிக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார். வக்ஃப்னா அந்த தர்காவுக்கோ மசூதிக்கோ கொடுக்குற, இதுதான் சிம்பிள். இப்போ அதில் நான் கொண்டு போய் முஸ்லீம் அல்லாதவர்களை திணிப்பேன், 2 பேரை திணிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன, எவ்வளோ பெரிய தவறு? வக்ஃப் வாரியம் என்பது முஸ்லீம்களுக்கானது, ரொம்ப சிம்பிள். அந்த வக்ஃப் வாரியத்துடைய அந்த டாக்குமெண்ட்டை போனால் மாவட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வரும்போது மாவட்ட அதிகாரி தான் போகுது. இன்னைக்கு கூட இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எங்கே போகணும்? ஒரு வக்ஃப் பகுதியில் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருப்பதால தான் இந்த ஜேபிசியே கூட்டப்பட்டது. ஆனா ஜேபிசியில அரசியல் தான் நடக்குது, அது எந்த பக்கமா இருந்தாலும் ஒரு அரசியல் தான் நடக்குதுன்ற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கும். முதல்ல இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது அரசியல் தானே. நான் கேட்கறது, வக்ஃப் வாரியம்ங்கிறது 1947 சுதந்திரத்தோட வரல, 1921 இருந்து வக்ஃப் வாரியம் இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயும் வக்ஃப் வாரியம் இருக்கு. அதற்கு அப்பவும் சட்டம் போடப்பட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சில திருத்தம் கொண்டு வரப்பட்டது, 2014 அதுக்கு முன்னே கொண்டு வரப்பட்டது. இவர்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்கள் விரோதமாக, வக்ஃப் சட்டத்துக்கு விரோதமாக, அரசியல் சட்டம் வக்ஃபுக்கு கொடுத்திருக்க அந்த பாதுகாப்புக்கு விரோதமாக சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான. ஒரே நிமிஷம், அதாவது நாங்க திருத்தம் பண்ணும் போது இந்த எதிர்ப்பெல்லாம் எங்கேருந்து வரல, இந்து சகோதரத்திலிருந்து வரல, முஸ்லீம்கிட்ட இருந்து வரல. நீங்க இப்படி கொண்டு வரும்போது ஏன் எதிர்ப்பு வருது? இல்ல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க பண்ணும்போது என்னன்னா சிறுபான்மையை அப்பீஸ் பண்ணணும், அவங்களை தாஜா செய்ய வேண்டும் என்று நீங்க சும்மா வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் இல்ல. அன்னைக்கு பிஜேபி கூட எதிர்க்கல வக்ஃப் சட்டத்தை, அன்னைக்கு பிஜேபி திருத்தும் போது எதிர்க்கல, இந்துக்களை எதிர்க்கல. காங்கிரஸ் ஆட்சியில 2 முறை திருத்தப்பட்டது, ஒரு போதும் எதிர்க்கவில்லை. இல்ல இல்ல, ஒரே ஒரு அவர் பேசுனதுல ஒரு விஷயம், ஒரே விஷயம் தான் அவரு ஒரு குறை சொல்றாரு. ஒரு இடத்த வந்து சர்வேயை வந்து அவர் ஒரு கிரவுண்ட் வாங்கிட்டு அந்த முழு சர்வேயும் பண்றதாக அவர் சொல்றாரு. இந்திய வரலாற்றில் இதுவரை நடந்ததில்லை, ஒரே ஒரு இடத்தை தவிர. என்ன நடந்துச்சு? ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்கிறது இந்துக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், முஸ்லீம் ஒன்றும் இல்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்கிறது போனால் தெளிவாக சொல்லும், இந்த சர்வேல இந்த ஒரு கிரவுண்ட் மட்டும்தான் சொல்லி. அப்போ எல்லா வக்ஃப் சொத்துகளும் பரிவர்த்தனை செய்யும் பொழுதோ, விற்கும் போதோ, வாங்கும் போதோ அது ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலமாக தான். நீங்க முன்னாடி எப்படி வச்சிருக்கீங்க? அதில் நீதிமன்றம் தலையிட முடிவதற்கான விஷயங்கள்லாம் இருந்திருக்கா? எந்த அளவுக்கு தலையிட முடியும்? இல்ல சார், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆபீஸ், எனக்கு ஒரு ஆபீஸ் இல்ல.
எல்லாருக்கும் ஒரு ஆபீஸ் தான், அங்க போனா ரெக்கார்டு சரியா இருக்கும். நீதிமன்றம் போக முடியுமா? இல்லன்னா பாதிக்கப்பட்டவர்கள் ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஒண்ணு வக்கு போர்டு ஆபீஸ் அல்ல, நீதிமன்றம் போக முடியுமா அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வக்கு போர்டு ஆபீஸ் இல்ல, மாவட்ட ஆட்சி தலைமை வக்கு போர்டு ஆபீஸ் அல்ல, எல்லாமே மாவட்ட தலைமை மூலமா தான் நடக்குது. நம்ம என்ன சொல்றோம், கான்ஸ்டிடியூஷன் ஒஸ்தின்னு சொல்றோம்ல, அரசியலமைப்பு சட்டம் ஒஸ்தின்னு சொல்லும் போது அப்ப நீதிமன்றத்தை நாடுவதற்கு ரைட் ரமேஷ், ரைட், யூ மேட் யுவர் பாயிண்ட், ரைட், யூ போத் மேட் யுவர் பாயிண்ட். நான் சல்மா உங்க கிட்ட வரேன். நன்றி நன்றி. முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீதிமன்றத்தை தான் நாடுறாங்க. சரி, ரைட், நன்றி. நான் சல்மா கிட்ட வரேன். நீதிமன்றத்துல இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. ரைட், நன்றி. நான் இதயத்துல்லா அவர்களுடைய அச்சம் என்ன அப்படின்னா, ஆன் மாசா 10 பேரை வெளியனுப்புறதுனால மீதி இருக்கிற 21 பேரை வச்சு வேக வேகமா நீங்க அதை செய்யக்கூடிய அந்த ஆபத்து இருக்கு இல்ல. ஏன்னா சல்மா அவர்களும் சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளை சஸ்பெண்ட் பண்ணப்ப என்னென்ன பில்லு எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு. இந்த அச்சம் இருக்கே, இது அவங்க செஞ்சுட்டா என்ன அப்படின்ற ஒரு பயம். அதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து இதை வெளிநடப்பு செய்யறாங்கன்னா இப்போ வந்து திரும்ப ஜேபிசியோட காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அனைத்து சாத்தியங்கள் இருக்கு. அதை நோக்கி போகலாம். அது வந்து ஆளுங்கர ஆட்சியே வந்து அவங்களே போய் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பதிலாக இவங்களே ஒரு மெமரண்டம் கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு கேட்கலாம். இன்னும் அது உடனடியாக செய்யக்கூடிய வேலையே கிடையாது. அது உடனே பேச வேண்டிய விஷயம். அவங்க கேட்டது வேற ஒண்ணும் இல்ல, 24, 25 வைக்கிறத 30, 31 வைக்கிறாங்க. இது வந்து ஒரு தலைவர் முடிவெடுக்க வேண்டியது. இதுக்கு போய் 4 நாளைக்கு போய் குடியரசுத் தலைவரை கேட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா கிடையாது. யாருக்கு பவர் இருக்கு, அந்த ஜெகதாம்பிகா பாலுக்கு இருக்கு. 24, 25க்கு பதிலாக 30, 31 அதிகமாலாம் கேட்கல ராம்கி, ஒரு 4-5 நாள் தான் எக்ஸ்ட்ரா. எனக்கு அதான் நீங்க வந்து 4 நாள்ல 40 இந்த நாள் சரி எத்தனை நாள் கிடைச்சா என்ன மாதிரியான முடிவு வரும் தான். நான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். காஷ்மீர்ல இருந்து இஸ்லாமிய தலைவர்கள் வராங்க, நீட்டா அவங்களுடைய என்ன நிலைப்பாடு என்னங்கறத மெமரண்டமா போட்டு கொடுத்துட்டு போறாங்க. சோ இது போல நாடு இல்ல ஏத்துக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா எல்லா இதுல இருந்து நிறைகுறைகள் நிறையவே இருக்கு. ஒரு சாதகமான நல்ல அம்சங்கள்ங்கிறது பெண்களை மெம்பர்ஷிப் ஆக்குறது, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இது தாண்டி இருங்க சார், இல்ல நான் ரெண்டு விஷயம். நான் வந்து ஒரு நான் முஸ்லீம் மெம்பர்ஸை ஒரு கமிட்டில போறதுல நிறைய சிக்கல்களா இருக்கு. ஹிந்து அசோசியேஷன்ல இது மாதிரி நடந்தது கிடையாது, சீக்கிய அசோசியேஷன்ல மேல கிடையாது. சோ அதுல ஒரு சிக்கல்கள் இருக்கு. இதற்கெல்லாம் வந்து இல்ல பல வழக்குகள் இருக்கு. அதுல 2 முஸ்லீமா போடுன்னு இதுவரை எந்த அரசு கேட்டிருக்கா? அது நியாயமான அரசு சொல்லி இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அது நியாயமான கோரிக்கை தான். நான் சொல்றேன், தங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீதிமன்றத்தின் நாடே தீர்த்துக் கொள்கிறது. ஆனா இங்க அப்படி நடக்கல. நம்ம கொண்டு வரோம். இதுதான் ஒரு எல்லா விஷயங்களும் நீதிமன்றத்துடைய கீழ் தான் வருது. பல வழக்குகள், வக்குஃபு வழக்குகள் ஹைகோர்ட்லயும் இருக்குது, அந்தந்த ஜுடிஷியரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் இருக்கு. இல்ல அதுல வந்து வால்யூம் நம்ம பார்க்கணும். ட்ரிபியூனல் ஒன்று இருக்குல்ல, இப்ப ட்ரிபியூனலுக்கான அதிகாரத்தை நீங்க வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்குல்ல. வாக்கு ட்ரிபியூனல் ஒன்று இருக்குது, அது பல விஷயங்களை கையாளுகிறது. அதை வந்து நம்ம அதோடைய பவரை குறைக்கிறதுக்காகலாம் இல்ல, பண்றதுதான். ரொம்ப சிம்பிளான சரியா வரலைன்னு சொன்னா அது ஹைகோர்ட்டுக்கு போகுது. இது ட்ரிபியூனல் என்பது எப்படின்னா தங்களுக்குள் முடியுமான்னு பாக்குறது, அதை தாண்டா ஹைகோர்ட்டுக்கு தான் போகுது. பல வழக்குகள், பல்லாயிரம் வழக்குகள், நீங்க பாத்தீங்கன்னா பல கட்சிகள்ல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த எம்பிக்களே இல்ல, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களே இல்ல. இப்ப நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அந்த பில்லே சொல்லுது. பில்லே என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்குது, எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் தான் அது, அதுல எந்த சேஞ்சும் பண்ணல. ஆனா அவங்க திரும்ப வலியுறுத்துவது ஒரு இஸ்லாமிய எம்பிக்கு, இஸ்லாமிய எம்எல்ஏக்கும் ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை தராங்க. ஆனா நடைமுறை யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு நிறைய இஸ்லாமிய சமூகம் இல்ல. அப்ப இதை வந்து நம்ம பாஜக மட்டும் இல்ல, பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உத்தரப்பிரதேசத்துல இல்ல, மீதி மாநில பிரச்சனை இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கும் காரணம் பிஜேபி தான். எது காரணம்? ஒரு முஸ்லீம் எம்பியை வராவிடாம தடுக்கிறதுக்கு அல்லது தன் கட்சி சார்பா ஒரு முஸ்லீமை நிறுத்தி ஜெயிக்க வைக்காத வேலையும் பிஜேபி தான் செஞ்சிருக்கு. எல்லாவற்றையும் பிஜேபி பக்கம் அதாவது நினைத்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஐயாவுக்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு போதுமான வாய்ப்புகளை தவற கொடுப்பதில்லை. பேர் வந்துடுறாங்க, வந்தது நல்லதுதான். யூபியில மட்டும் அந்த உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தமிழகத்துல இதாயத்துல்லா சாருக்கு சான்ஸ் கொடுக்கலன்றது ஸ்ட்ரைட்டா நாங்க சொல்லுவோம் சார். ரைட், எங்களுக்கு 1000 முரண்கள் இருக்கலாம், ஆனா சல்மா மேடம்க்கு சான்ஸ் கொடுக்கணும், இதாயத்துல்லா சாருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நாங்க சொல்லுவோம். காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்தவர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள்ன்றதுனால அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும். ரைட் ரமேஷ், ரைட், நான் வரேன். ரைட், யூ மேட் யுவர் பாயிண்ட். நான் இதயத்துல்லா வரணும் சார். அவர் பேசும்போது ஒரு நுட்பமாக ஒரு இடத்த தொட்டு தாண்டி வர்றாரு. இது எல்லாமே
இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா இது எல்லாமே பொது சிவில் சட்டத்தை நோக்கி அதற்கான பயணம், அதற்கான தொடக்கம் இதிலிருந்து போகுது அப்படின்றாரு. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? அதை அதாவது எல்லாமே ஒரே இலக்கை நோக்கி தான் போகுது. பிஜேபி ஆட்சியில் என்ன இலக்கு? சிறுபான்மை விரோதம்ங்கிறது அவங்க இலக்கு. அதில் வந்து முஸ்லீம்கள்ட்ட கொஞ்சம் அதிகம் வச்சிருப்பாங்க, அடுத்து கிறிஸ்தவர் வைப்பாங்க, அடுத்து கோவா போன்ற மாநிலங்கள் ஆட்சி, அப்புறம் ஓபிசி. ஏன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொன்னார், 93 செயலாளர்களை பிரதமர் அலுவலகத்தில் 90 பேர் இந்துக்கள்ல ஓபிசி கிடையாது, எஸ்சி கிடையாது, எல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, இந்துக்களே இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த சிவில் சட்டத்தை நோக்கி போறதை பத்தி அவங்க எப்படியாலும் போகட்டும். அவங்க விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்குற மாதிரி வாங்கட்டும். இப்ப டங்ஸ்டன் திட்டத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க, யாரோ கொண்டு வரல. டங்ஸ்டன் ஏலத்தை கொண்டு வந்து ஒன்றிய அரசு தான், தமிழ்நாடு அரசு கிடையாது. அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. மக்களுடைய போராட்டம். அது ஜல்லிக்கட்டுலயும் அதே மாதிரி தான் போராட்டம், வாபஸ் வாங்க. இன்னைக்கு ஏதாவது நீண்ட நெடுங்காலம் பிஜேபி இருக்குன்னு சொல்ல முடியாது, காலம் மாறும். இன்னைக்கு மெஜாரிட்டி அரசு இன்னைக்கு மைனாரிட்டி அரசா ஏன் மாறுச்சு? மக்கள் எதிராக இருந்தாங்க. 400 இடத்துக்கு போக வேண்டிய பிஜேபியை எப்படி 240 கொண்டு வந்தாங்க? மக்கள் நினைச்சா மாற்றம் வரும். நான் என்ன நினைக்கிறேன், பிஜேபியை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு. நான் ராம்கே அருமையா பேசினார், அவர்கிட்ட பல உண்மைகளை சொன்னார், நான் இல்லைன்னு நான் சொல்லல, ரமேஷும் சொல்றாரு. ஆனா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் பிஜேபி தலைவர்கள்ட்ட, ஆட்சியாளர்கள்ட்ட இல்ல. அப்படி இருந்திருந்தா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க, முஸ்லிம் தலைவர்கள் அழைச்சு, பிற கட்சிகளை அழைச்சு இப்படி கொண்டு வரலாம். அதுதான் இந்த ஜேபிசி. அதான் அது எங்க அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே சார். ஜேபிசி வந்ததே வேற விஷயங்க. அவங்க இதை எப்படியாவது திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்த நினைச்சாங்க, சட்டத்தை திருத்த நினைச்சாங்க. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடியது, அதனால் வந்ததுதான் ஜேபிசி. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 100% ஜேபிசி வந்துச்சுன்னா இவங்க 20% கூட ஜேபிசி கொண்டு வரல. அதுவும் எதிர்க்கட்சிகள் சண்டை போட்டதுனால தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நடக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், அஜாஜகமாக நாம ஒரு சர்வாதிகார போக்கோட எதிர்க்கட்சியும் மதிக்கல, சிறுபான்மை மக்களையும் மதிக்கல, அல்லது இந்தியாவில் பிற சமுதாய மக்களையும் மதிக்கலைங்கிற ஒரு சூழல்ல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதுதான் வேத வாக்கு என்று சொல்லி இன்றைய பிஜேபி செயல்படுது. நீங்க சொன்ன பொது சிவில் சட்டம், நான் என்ன சொல்ல வரேன், அந்த பொது சிவில் சட்டத்துக்கும் உங்க முயற்சி எடுத்தாங்க. நீங்க அதையாவது எல்லா மக்களோட அனுசரிச்சு கேட்டிருந்தா, பொது சிவில் சட்டத்தில் இன்னைக்கு கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். யார் கொலை செஞ்சாலும் அது முஸ்லீமா இருந்தாலும் ஒண்ணுதான். இந்த மத சட்டத்தில் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? முஸ்லீம்களை விட இந்து மக்கள்ல தான் அதிகமான பிரிவுகள், உட்பிரிவுகள், பிரச்சனைகள் இருக்கு. அவர்களையும் பாதிக்கும். நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல அவ்வளவு பேர் இது எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க, எதைனாலும் கொண்டு வாங்க, ஆனா மக்களோட கலந்து ஆலோசிங்க, எதிர்க்கட்சிகளோட கலந்து ஆலோசிங்க. நீங்க இந்த தேர்தல் மேட்டர் சொன்னீங்க, இது மட்டும் இல்ல, இன்னும் பட்ஜெட் அறிவிக்கல, அதுக்குள்ள நாங்க 10 லட்சம் கொடுக்க போறோம்னு சொல்லி இந்த வாக்குகளை ஏமாத்தி வாங்குறதுக்கு அதை பகிரங்கமா சொல்லணும். நிதியமைச்சர் சொல்லாம 10 லட்சம் வரையும் நாங்க வருமான வரியை நாங்க இது பண்றோம், அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம்னு சொல்றாங்க பாருங்க. இப்படி பாஜகவை பொறுத்தவரை இந்த தவறான எண்ணத்தோடு தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த வேலை செய்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மேல என்ன சொல்றாரு, அதாவது விரைவில் தாக்கல் செய்திருப்பதாக ஐயம் எழுப்பினோம். எல்லாம் டெல்லி தேர்தலுக்கு முன்னால எங்களை இடநமக்கு செய்வதாக கூட்டுக்குழு தலைவர் அறிவித்தார். இப்போ நாங்கள் என்ன பண்றோம், எங்களை வீட்டு பணியாளர் போல ஜெகதாம்பிகா பால் நடத்துறாரு. அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தங்கள் அளித்துள்ள சட்ட திருத்தங்களுக்கு ஒவ்வொரு சரத்தாக திருத்தங்களின் அடிப்படையில் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் பணிகளை ஒதுக்கி வச்சு நாங்கள் வந்தோம். ஒதுக்கணும்னு. ஆனா எதுக்குமே இவர் தயாரா இல்லாம பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை தூக்கி அப்புறப்படுத்திட்டு எப்படி சட்டங்களை இவங்க கொண்டு அதே வேலை இன்னைக்கு இதுல செய்யறாங்க. இந்துக்களுக்கான நம்மளோட மத நல்லிணக்கம் எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நாச்சியார் கோவில்ல போனாக்க நம்ம பார்க்கணும், துலுக்க நாச்சியார் அப்படின்னு ஒரு இவங்களையே வச்சு நம்ம கொண்டாடுறோம். அவங்கள விழால எல்லாம் அவங்களுடைய சிலைகளை கொண்டு போய் எல்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பிஜேபி கொண்டாடுங்கிறது பிரச்சனை. இன்னைக்கு பிஜேபி இந்த மாதிரி நல்லிணக்கமா இல்லைங்கிறது அவர் நேரத்தை முடிச்சிருக்கோம். நம்ம
சல்மா அம்மையார் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, இவங்க போற இடத்துல எல்லாம் வந்து மசூதிக்கு கீழே வந்து கோவில்களை தேடுறாங்கன்னு. அது தேடப்படல மேடம். பல இடங்கள்ல கோவில்களை இடித்து விட்டோ இல்ல கோவில்களுக்கு மேலோ கட்டப்பட்ட மசூதிங்கிற இடத்துல மட்டும் அதை ஊர்ஜிதம் செய்வதற்காகவும் வருங்காலங்களில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மட்டும்தான் செய்யப்படுகிறதே தவிர எல்லா இடத்துலயும் எல்லா வசதியும் போய் சேர. அதனால RSS தலைவர், நீங்க எல்லாம் குற்றம் சுமத்தக்கூடிய RSS தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம எல்லா இடத்துலயும் தேடணும்னு ஆரம்பிச்சா அது அமைதி இருக்காதுங்கிற ஒரு மெசேஜையும் அவர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகுதான் சொன்னாரு. நன்றி நன்றி. RSS தலைவர் அவர்தான் எல்லாத்துக்கும் சல்மா அவர்கள் நன்றி இந்த மாதிரி தோன்றாதீங்க. 91 சட்டத்தை பின்பற்றுங்க. நன்றி நன்றி. மேடம் பேசணும், அவங்க நேரம். ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப சிம்பிள். நாம்கி சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்துக்களும் முஸ்லீம்களும் பல இடங்களில் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி இல்ல, இந்துக்களும் முஸ்லீம்கள் தான் காரணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது பாவர் ஐயப்பசாமியா இருக்கட்டும், அதே மாதிரி ரெங்கநாதன் திருக்கனாச்சியாரா இருக்கட்டும். சமீபத்தில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன். மக்கள் என்ன சொன்னாங்க? ராமேஸ்வரம் கோயில் சாவியை முஸ்லீம்கிட்ட தான் இருந்துச்சு, வாங்கிட்டு போவாங்க. இப்படி இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் மலை சொன்னார் பாருங்க, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ங்கிற எங்களுக்கு தெரியும். அங்கே ஏன் இடம் கொடுத்தாரு பாண்டிய மன்னர் சிக்கந்தர் மலைக்கு? அவர் நோயை போக்குனதுக்காண்டி அந்த வலியுல்லாவுக்கு அவர் கொடுத்தாரு. இதுதான் உண்மையே தவிர இது பிஜேபி இதை குலைக்கிறது. இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பிகளாக இருப்பதை குலைப்பது பிஜேபி. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டுக்குழு என்ன முடிவு எடுக்கிறாங்க, எப்படி அதை அடுத்து நகர்த்துறாங்க, என்ன முடிவுக்கு வருது, எப்போ அதை தாக்கல் பண்றாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்து கருத்து இருவருக்கும் இணையத்தின் வழியாக இணைந்த திரு சல்மா ரமேஷ் சேதுராமனுக்கும் நன்றி.